சனாதன தர்மம் மகாபாரதம். அவன் தனக்குள்ளேயே மற்றவர்கள் செய்ததையே நானும் செய்தேன், இருந்தபோதிலும் தோல்வியை சந்தித்தேன், என்னை எந்த பழியும் சாராது என்று நினைத்து கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளாமல் இருப்பான். ஓ பாரதரே, ஒரு நம்பிக்கையின்மையுடன் நான் செயல்படுகிறேன், ஆனாலும் வெற்றி எனதாகவில்லையே என்று கருதக்கூடாது. ஏனென்றால் முயற்சியை தவிர்த்து வெற்றிக்கான இன்னும் 2 காரணங்கள் இருக்கின்றன. வெற்றியோ தோல்வியோ நம்பிக்கையின்மை கூடாது. ஏனென்றால் செயல்களின் வெற்றி என்பது சேர்க்கை மற்றும் பல சூழ்நிலைகளை பொறுத்ததாகும். ஒரு முக்கியமான பொருள் தேவையென்றால் வெற்றி அதற்கு ஈடானது ஆகாது, அல்லது வெற்றி கிட்டாது. இருப்பினும் முயற்சி இல்லை என்றால் வெற்றி நிச்சயமாக கிட்டாது. முயற்சி இல்லாது வேறு எது இருந்தாலும் அது பாராட்டத்தக்கது அல்ல. புத்திசாலிகள் செழிப்பை அடைய இடம், நேரம், வழி, அதிர்ஷ்ட சடங்குகள் ஆகியவற்றை சரியாக செய்து தங்கள் புத்தியின் துணையுடன் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்துவார்கள். கவனத்துடனும் விழிப்புடனும் வீரத்தை தலைமை வழிகாட்டியாக கொண்டு வேலையை செய்ய வேண்டும். ஒரு வேலையின் வெற்றிக்கு தேவையான குணங்களின் சேர்க்கையில் வீரமே முக்கியமானதாகும். எதிரி தன்னை விட பல குணங்களில் மேன்மையாக இருப்பதை காணும் புத்திசாலி மனிதன் சமரச கலைகளையும் சரியான சாதனங்களையும் பயன்படுத்தி தனது காரியங்களை நிறைவேற்றுவதற்கு வழி தேட முயற்சிக்க வேண்டும். அவன் தனது எதிரிக்கு தீமையையும் எதிரியை அகற்றுதலையும் விரும்ப வேண்டும். மரணத்திற்குரிய மனிதர்களை பற்றி அல்லாமல் அவனது எதிரி கடல், மலைகளாக இருந்தாலும் கூட அவனது நோக்கங்கள் இவ்வாறே செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் தனது எதிரிகளிடம் இருக்கும் ஓட்டைகளை தேடுவதன் மூலம் தனது மற்றும் தனது நண்பர்களின் கடனை தீர்க்கிறான். எந்த மனிதனும் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்பவன் உயர்ந்த செழிப்பை அடையவே மாட்டான். இதுபோன்ற சூழ்நிலைகளில் இந்த உலகத்தில் வெற்றி என்பது அடையக்கூடியதே. உண்மையில் இவ்வுலகத்தில் வெற்றி என்பது நேரம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கிடைக்கிறது.